அந்திரேயா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த 12 அப்போஸ்தலரில் ஒருவர். அந்திரேயா என்ற கிரேக்க வார்த்தைக்கு பிரேவ், கரேஜியஸ், ஸ்ட்ராங், வாரியர் என்பது பொருள். அந்திரேயா சீமோன் பேதுருவின் சகோதரர். மீன்பிடி தொழில் பெத்சாய்தாவில் பாலஸ்தீனாவில் செய்து கொண்டிருந்தார். இயேசு அவரை அழைத்ததால் அவருக்கு பின் சென்றார். யோவான் ஸ்நானகரின் சீடர். மேசியாவை கண்டோம் என்று சாட்சி கூறினார். மத்திய தரைக்கடல் பகுதியில் பிரசங்கம் செய்தார். ஆதி திருச்சபையை வைசாக்டியம் என்ற ஊரில் ஸ்தாபித்தார். குருடரை சுகமாக்கினார். இழந்த ஒரு குழந்தையை உயிர்ப்பித்தார். சிந்தினியா தேசத்தில் உள்ள மனிதரை கொன்று சாப்பிடும் கேனிபல்ஸ் மத்தியில் அவருடைய மனம் திரும்பச் செய்தார். துரோவாவில் பிரசங்கம் செய்தார். ரோமராயன் அவருக்கு மரணதண்டனை விதித்ததால் எக்ஸ் வடிவ சிலுவை டயக்னோட் சிலுவையில் சித்திரவதை செய்யப்பட்டு அறையப்பட்டு 2 நாட்கள் கை கால்கள் கயிறுகளால் கட்டப்பட்டு சிலுவையில் இருந்து கொண்டே வழிபோகர்களுக்கு இயேசுவை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். அவருடைய எலும்புகள் 1208ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுக்கும் கத்தீட்ரல் ஆஃப் செயின்ட் ஆண்ட்ரூ அமால்ஜி இன் இட்டலி அங்கேயும் பின்பு கேண்டியோ பெட்ரா 1964க்கும் அதன் பின்பு சர்ச் ஆஃப் ஆண்ட்ரூ போப் 6 அவர்களால் ஆணையிடப்பட்டு கொண்டு செல்லப்பட்டன. அந்திரேயாவின் தாயார் பெயர் ஜோவன்னா, அவருடைய மனைவியின் பெயர் அன்டோலி. தேவன் பெயர் 12 தடவை புதிய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. 33 வயதுடையவராக இருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் 1 ஆண்டு மூத்தவர். அவர் தெற்கு கிரீஸில் உள்ள ரோமன் புரொவின்சியல் கவர்னருடைய மனைவியை மனம் திரும்பச் செய்தார். அவர் மக்கதோனியா, கிரீஸ், சிந்தியா நாகரீகம் அற்ற மக்கள் மத்தியில் ஆண்டவராய் இயேசுவை குறித்து அவர் பிரசங்கித்தார். அவர் கிபி 60 AD மரணமடைந்தார். யோவான் 1:41 மேசியாவை கண்டோம் என்றான். ஜான் 1:41 We have found the Messiah. Glory to God. Amen.